உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏப்பா போகலப்பா. அதா என்னைய கூப்பிட்ட? டேய் உன் ஆத்தா தான் செத்துட்டாளடா. ஆத்தா இறந்துட்டான்னு சொல்லி தானே இறந்த சர்டிபிகேட் வாங்கி சொத்தை மாத்தி எழுதுன. அப்புறம் ஏன்டா என்ன ஆத்தான்னு கூப்பிடுற? இது வேறையா? உன் வாயில இருந்து என்ன ஆத்தான்னு கூப்பிடாத. நீ என்ன ஆத்தான்னு கூப்பிடும் போதே என் காதுல ஈயத்த காய்ச்சி ஊத்துன மாதிரி இருக்கு. எல்லாரையும் பகிச்சுக்கிட்டு யாரு கூட தான் வாழ போறானோ, யாருக்காக வாழ போறானோ தெரியல. வாயா நம்ம கிளம்புவோம். சரிப்பா. Mr. Ate, are you ready? Yes, doctor. I'm ready. ஆதி, லாஸ்டா ஒரு தடவை கேட்டுக்கிறோம். உங்களுக்கு இது ஓகேவா? இந்த ஆபரேஷன் முடிஞ்சா அவ்வளவுதான். உங்களால கடந்த 4 வருஷத்துல என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்க முடியாது. உங்க ஞாபகத்துல அது எப்பவுமே வராது. ஓகேவா? இன்னொரு தடவை யோசிச்சு கூட சொல்லுங்க. ஏன்னா இது ரொம்ப ரேரா நடக்கிற ஆபரேஷன். ஒரு தடவை பண்ணிக்கிட்டா அவ்வளவுதான். திருப்பி ஞாபகத்தை வர வைக்கவே முடியாது. இப்ப நீங்க வேணான்னு சொன்னாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். சொல்லு நிஷா. ஆதியை உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க. இனி வெளியில வரும்போது 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதே ஆதி இனி பழைய ஆதியா தான் திரும்பி வருவான். சரி, ஓகே, பாய். பா, ஆ? ஏன் அங்கேயே நின்னுட்டு இருக்க? நீ கடைக்கு வரலையா எங்க கூட? அடுத்த நாடகத்தை ஆரம்பிச்சிட்டான். பா, என்ன ஆச்சு? இல்லத்தா, நீங்க போயிட்டு வாங்க. பா, எங்க வாழ்க்கையில நடக்க போற முக்கியமான விஷயம் இல்லப்பா. அங்க நீ இல்லாம எப்படிப்பா நாங்க போக முடியும்? பா, எங்க வாழ்க்கையில நடக்க போற முக்கியமான விஷயம் இல்லப்பா. அங்க நீ இல்லாம எப்படிப்பா நாங்க போக முடியும்? நேத்து நைட்டு தானே நான் உன்கிட்ட அவ்வளோ பேசினேன். அப்புறம் என்ன உனக்கு? மனசே சரியில்லத்தா, நீங்க போயிட்டு வாங்க. பா, ஏய் ஆண்டாளு, அதான் வரலங்கிறாருல, லேட் ஆகுது, வா நம்ம கிளம்பலாம். டேய், நீ ஒரு நிமிஷம் இரு. பா, நீ வா போலாம். ஏத்தா, நான் எப்படித்தான் அங்க நான் வந்தா உங்க அம்மாவுக்கு பிடிக்காது, உங்க அப்பத்தாவுக்கு பிடிக்காது, உன் தங்கச்சிக்கு பிடிக்காது, ஏன் உன் புருஷனுக்கே பிடிக்காது. அப்புறம் எதுக்கு நான் அங்கே வந்து அம்புட்டு பேரையும் கஷ்டப்படுத்தணும்? நீங்கள் நல்லபடியாக போயிட்டு வாங்கத்தா, நான் வரல. அட்டிங் 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 500 ரூபாய்க்கு நடிக்கிறான் பாரு. பா, யாருக்கு பிடிக்குதோ இல்லையோப்பா, எனக்கு ஒண்ணு பிடிக்கும்ல. நீ எனக்காக வரணும், வந்துதான் ஆகணும், சரியா? அதான் சொன்னா புரிஞ்சுக்கத்தா, அது உன் புருஷன் கடை. அதோட அவர் கூப்பிடாம நீ கூப்பிடுறதே முதல்ல தப்பு. சொன்ன கேளுத்தா, நீங்க கிளம்புங்க. நீ அவரை கூப்பிட போறியா இல்லையா? மாமா, ஆ? நானும் உங்க மாவுல துணி கடை திறக்கிறோம், கொஞ்சம் வந்துட்டு போங்க. மாமா வாங்க. பா, அதான் இப்ப கூப்பிட்டாருல, வா போலாம். மாமா வாங்க, தயவு செஞ்சு. சரி மாப்பிள்ள வரேன். இப்போ மாப்பிள்ள கூப்பிட்டாரு, நான் வரேன். ஐயோ, தேங்க்யூ மாமா. வா போலாம், அப்பா கூட்டிட்டு வா. நீ
நீங்க ஏறுங்க மாமா. சரிங்க மாப்பிள்ள. ஏறுங்க. ஐயோ இந்தாரு, நீ எதுக்கு வர, என்னத்தை நினைச்சிட்டு வரன்னு எனக்கு நல்லா தெரியும். சரியா? சத்தம் கம்முன்னு கொன்று ஒண்ணு. நான் அங்க வந்து ஏதாவது ஒரு வேலையை காட்டுன்னு எனக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்க, சத்தியமா சொல்றேன், கொன்று ஒண்ணு. ஒழுக்குமா இரு. சரியா? ஏறு. சீக்கிரம் ஏறிட்டாரு. ஐயோ, நான் நீங்க ஏறிட்டீங்கன்னு நினைச்சேன். சாரி மாமா. சார் ஏறுங்க. சரி, டைம் ஆச்சு, சீக்கிரம் கிளம்பணும். உங்க அப்பாவை பத்தி பேசினா டைம் போறதே தெரிய மாட்டேங்குது. ஆமாம்மா, இன்னைக்கு ஆண்டாளத்தை கடை திறந்ததும் முதல்ல ஏதாவது வாங்கணும்ல. ஆமா, எனக்கு அடுத்த வாரம் ஸ்கூல்ல டான்ஸ் காம்படிஷன் இருக்கு. அதுக்கு அப்பா கிட்ட ரெட் கலர் ட்ரெஸ் கேட்டிருந்தேன். அவரு மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். எனக்கு நீயே வாங்கி கொடுத்துடுறியா? யாரு, உங்க அப்பாவா? அதுவும் நீ கேட்டு அவர் மறந்துடுவாரா? அவர் ஊர்ல இருந்து வரும்போது அந்த ட்ரெஸ்ஸை உனக்கு வாங்கிட்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவார் பாரு. நிஜமாவா? உன்னையும் சரி என்னையும் சரி அவர் எப்பவும் மறக்க மாட்டாரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.